தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது வேலூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள். மேலும் மோடி அவர்கள்தான் மீண்டும் பிரதமர் ஆவார் என்று தன்னை அறியாமலேயே பதிவு போட்ட முதல்வர் அவர்களின் டுவீட். வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்குகிறது. இதற்கான பிரச்சாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையிலே பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்ய தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்துள்ளார். பல ரோட் ஷோக்களும் நடைபெற்றுள்ளது. வேலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு மோடி அவர்கள் வந்தபோது சாலையின் இரு மருங்கிலும் எக்கச்சக்கமான மக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பை மோடி அவர்களுக்கு அளித்தனர். பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணார். தமிழகத்தின் தன்மானத்திற்காக, தமிழகத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். இது மட்டும் பிஜேபி தொண்டர்களுக்கு போதுமா? திமுகவை 2 காட்டினாதானே அவர்கள் உற்சாகம் அடைவார்கள், தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக தான் எங்களின் அரசியல் சித்தாந்த எதிரி என்பதை பாஜக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த அடிப்படையில் திமுகவை பற்றி நம்மளுடைய பிரதமர் என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்ததெல்லாம் இதுதான்: பிரிவினைவாதம், பிரிவினைவாதம், பிரிவினைவாதம். மக்களை மொழியால், பகுதியால், மதத்தால், சாதியால் பிரித்தாள நினைக்கிறது. இந்த உண்மைகளை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டால் அதன் பிறகு திமுகவிற்கு ஒரே ஒரு வாக்கு கூட கிடைக்காது. திமுகவின் அரசியல் தமிழக கலாச்சாரத்திற்கு முற்றிலும் விரோதமானது. திமுக என்பது வாரிசு அரசியல் மற்றும் ஊழல். அவ்வளோதான் மக்களே. பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே, அதாவது பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டது. இந்த முடிவை அவர்கள் ஏன் எடுத்தார்கள்? யாருடைய நலனுக்காக எடுத்தார்கள்? வேலூரை பொறுத்தவரைக்கும் அதன் வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை பாஜக உணர்ந்திருக்கிறது. உடான் திட்டத்தின் கீழ் வேலூரின் விமான நிலைய பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும். அதன் மூலமாக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் பெருகும். மேலும் சென்னை, பெங்களூர், வேலூரின் வழித்தடங்கள் ஒன்றிணைக்கப்படுவதன் மூலமாக வேலூரின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இந்த மாதிரி பேசி ஓட்டு கேட்டார். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம முதல்வர் அதிரடி பதிவு. பறவைகள் சரணாலயங்களுக்கு வருவது போல தேர்தல் காலங்களில் ஒட்டுவே பிரதமர் தமிழகத்துக்கு வருகிறார். நாங்கள் கேட்கின்ற கேரண்டிகளை உங்களால் தர முடியுமா? கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியுமா? அது என்ன கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம்? வெள்ளம் உருகுது என்று சொன்னவரை தூக்கி சிறையிலே வைத்ததா? அல்லது ட்வீட்டு போட்டான், ஃபேஸ்புக்கிலே எங்களை பற்றி கமெண்ட் போட்டான் என்று தூக்கி சிறையிலே அடைப்பதா? ஒல்லிக்குச்சி ஆசாமிகளை எல்லாம் குண்டர் சட்டத்திலே அடைப்பதா? இப்படிலாம் மக்கள் உங்களை பார்த்து கேட்குறாங்க முதல்வர் ஐயா. பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் விலை இதெல்லாம் குறைப்பீர்களா? அது சரிங்க, நீங்கள் குறைக்கிறேன்னு சொன்னீங்களே ஐயா, நீங்கள் குறைச்சி விட்டீங்களா ஐயா? பிரதமர் ஏற்கனவே 2 வாட்டி குறைச்சிட்டாருங்கய்யா அப்படின்னும் மக்கள் ரிப்ளை கொடுப்பாங்க முதல்வர் அவர்களே. கும்பல் ரவுடி கலாச்சாரத்தை ஒழிப்பீர்களா? ஐயா இங்கே பாருங்க ஐயா, கஞ்சாவை போட்டு டெய்லி அதான் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிருக்காங்க, முதல்ல இங்கே பாருங்க ஐயா என்றும் கவுண்டர் கொடுக்கிறார்கள் முதல்வர் அவர்களே. சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்தாமல் இருப்பீர்களா? ஐயா இங்கே பெரும்பான்மை இந்துக்களே 3ஆம் தர மக்கள் போல் விமர்சிக்கப்படுகிறார்கள் ஐயா, உங்களாலும் உங்கள் கூட்டணி கட்சிகளாலும். மறுபடியும் கவுண்டர் கொடுக்குறாங்க ஐயா. வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை இதெல்லாம் சுதந்திரமாக செயல்பட விடுவீர்களா? சுதந்திரமாக செயல்படுறதுனா என்ன முதல்வர் அவர்களே? பொன்முடி, செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் டச்சே பண்ணாமல் ஃப்ரீயாக விடணுன்றீங்களா? இதுக்கு பேர் தான் சுதந்திரமா? சிஏஏ சட்டத்தை வாபஸ் பெறுவீர்களா? அதையா பெறணும், நல்ல சட்டம் தானே. இந்த கேரண்டியெல்லாம் கொடுக்கலடா. ஊழல் கரை படிந்தவர்களுக்கு காவி சாயம் பூசும் மேலின் பிஜேபி வாஷிங் மிஷின் போன்றது தான் உங்கள் கேரண்டிகள். அதாவது ஊழல்வாதிகள் பிஜேபிக்கு வந்தால் பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து எடுத்து நல்லவங்க சொல்லிடுவாங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? எப்படி உங்கள் வாஷிங் மிஷினில் செந்தில் பாலாஜியை போட்டு துவச்சி எடுத்து வெளுத்து நல்லவராக்குனீங்களே, அப்படியா? விட மாட்டுறாங்க ஐயா, நான் ஸ்டாப்பாக கேள்வி கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் கேரண்டி கேட்டிங்கன்னா குடிநீரில் மலம் கலந்த மேட்டெல்லாம் எடுத்து அள்ளி தெளித்து நார் அடிக்கிறாங்க ஐயா. ஆமாம், இதெல்லாம் இன்னாத்துக்கு அவராண்ட கேட்டு நிற்கிறீங்கோ? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்களே செஞ்சிடலாமல். உங்களுக்கு தெரியாதையே பிஜேபி தான் மறுபடியும் வரப்போகுதுன்னு ஒத்துக்கினீங்கோ. அப்புறம் இன்னாத்துக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டணியை, ஒரு தேர்தல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி கட்டிங்க போட்டு ஒரு ஆள் இதேமாரி சொல்கிறாரியா. திருக்குறளை தேசிய நூலாக ஐயா 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 அங்கிட்டே ஸ்டாண்டை போடுங்க. ஒரே ஒரு குரலை உளராமல் சொல்லிட்டு போங்கய்யா. நன்றி, வணக்கம்.